ஹாப்பி வணக்கம், நமஸ்காரம். என் பேரு மகேஷ் சுப்ரமணி, கமிட்டட் லைஃப் ஸ்டைல் கோச். சென்னை கிழக்கம்பாக்கத்துலேருந்து உங்களோட வெல்னஸ் கோச் அண்ட் வெல்னஸ் ஆண்டர்பிரினர். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச வரப்போறது என்னோட சின்ன ரிசல்ட்டை பத்தி, பிளஸ் என்னோட பேக்ரவுண்ட், நான் எப்படி ஹெர்பல் லைஃப்ல வந்தேன், என்ன ரீசன், அண்ட் இப்போ புதுசா லான்ச் ஆன ஒரு புது அருமையான ப்ராடக்ட். அது பேர் என்னன்னா நம்ம விருத்தி லைஃபோடது ஃபேஷியல் அவுட்டர் நியூட்ரிஷன், ஃபேஷியல் கிளென்சர், ஃபேஷியல் டோனர், மாய்ஸ்சரைசர் அண்ட் செரம். அதை பத்தி பேச போறேன் இப்போ. ஸோ ஐ ஹோப் எல்லாரும் ரெடியா இருக்கீங்க. நீங்க இந்த வீடியோ முதல் தடவை பாக்குறீங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல. என் சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு ஹெல்த்தை பத்தி, ஏகப்பட்ட தகவல் இதுல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என் கூட கனெக்ட் ஆகணும்னா பின்னாடி என்னோட பேக்ரவுண்ட்ல இந்த போட்டோஸ் போட்டிருக்க ப்ராடக்டோடது, பிளஸ் நீங்க என்னோட மொபைல் நம்பர், என்னோட இமெயில் ஐடி, என்னோட வெப்சைட் டீடைல்ஸ் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹாப்பி வெல்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் நிறைய பேர் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் யூ நோ அபவுட் மீ. நிறைய வீடியோஸ் இந்த சேனல்ல இருக்கு ஹெல்த்தை பத்தி தகவல். அண்ட் என்னோட இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல வந்து பியூர் ஹெல்த்தை பத்தி தகவல் இருக்கு, இல்ல ஹெர்பல் லைஃப் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸோட ஹெல்த்தை பத்தி தகவல் இதுல போட்டிருக்கேன். ஸோ எப்படி எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ரோக்ராம்ல வரது? நான் வந்து ஜூன் 2020ல இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணேன். எங்களோட கம்யூனிட்டி வந்து ஒரு டாக்டர்ஸோட வெல்னஸ் கம்யூனிட்டி. டாக்டர்ஸே இந்த உணவு சாப்பிட்டு தன்னோட லைஃபை மாத்தின ஒரு அருமையான அற்புதமான கம்யூனிட்டி. ஸோ நான் தான் இது லெஃப்ட் சைட்ல பாக்குறீங்க. நீங்க 148 கிலோக்கு மேல வெயிட் இருந்தது, கிட்டத்தட்ட 38 கிலோ கம்மியாக்கி என்னோட ஐடியல் வெயிட்டை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அண்ட் க்ளோஸ் டு 4 இயர்ஸா இந்த உணவுல இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட படிப்புக்கு ஆரோக்கியத்துக்கு துளி கூட சம்மந்தம் கிடையாது. டெல்லியில படிச்சிருக்கேன். நான் பிறந்தது ட்ரிவாண்ட்ரம், வளர்ந்ததெல்லாம் டெல்லியில இருந்து நான் வந்து சென்னைக்கு நோக்கி வந்து ஒரு கம்பெனியில வேலை பண்ணும்போது என்னோட இந்த வேலை வந்து போகிற சூழ்நிலை வந்தது. அப்போ இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது என்னோட வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரக்அப்பா இருந்தது. நிறைய ஜிம் கவுன்சிலர்ஸ், நிறைய ஃபிட்னஸ் கவுன்சிலர்ஸ், நிறைய ட்ரைனிங் பீப்புள், நிறைய பீப்புள் நான் கான்டாக்ட் பண்ணிட்டு எனக்கு தகுந்த ரிசல்ட் கிடைக்காம இருந்தது. ஸோ அதனால நான் என்னடா பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ நான் வந்து பேலியோ டயட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணேன். 7 மாசத்துல 6 கிலோ கம்மியாச்சு. ஆனா யூஸ் இல்லை. ஸோ பெரிய கவுன்சிலிங் எல்லாம் எடுத்து பண்ணி பார்க்கும்போது நம்ம டாக்டர்ஸ் சொன்னாங்க 1 மந்த் வாங்க நல்ல ரிசல்ட் தரும் சொல்லி. ஸோ வயிற்றை கட் பண்ணுறதுக்கு வேண்டிய இந்த மாதிரி பிளான் வச்சிருந்தேன், அதாவது பேரியாட்ரிக் சர்ஜரி. அது வந்து பண்ணும்போது என்னோட டாக்டர் கண்மணி ராஜா சார், என்னோட வெல்னஸ் கோச், அவர் எங்களுக்கு சொன்னது என்னன்னா, எந்த ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி நமக்கு இறைவன் கொடுக்கல. ஸோ நம்ம அதை பண்ணக்கூடாது. அப்படி ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த ப்ரோக்ராம்ல வந்து எண்ணி 1 மாசத்தே 6 கிலோக்கு மேல கம்மியாச்சு. எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் அண்ட் ஸ்லீப் ஆப்னியா. இந்த 4 ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருந்தது. சேர் உட்காந்தா சேர் உடைஞ்சு போயிடும், நடக்கும்போது பேச முடியாது, நடக்க முடியாது, வீட்டுல இருந்து வெளியில இறங்கினா வண்டி வேணும், அந்த மாதிரி நிலையில இருந்தா நான் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து முழுமையா வெளியில வந்து கிட்டத்தட்ட 38 கிலோ கம்மியாக்கி 4 வருஷமா என்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது காரணம் இந்த அருமையான உணவு, இந்த அருமையான பழக்கம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இதுதான் நான், இதான் என் வைஃப். நீங்க பார்க்கலாம் டீடைல்ஸ் கிளியரா. எனக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து ஸ்லீப் ஆப்னியா, தூக்கம் சரியா வராது. இந்த மெஷினுக்கு தந்தா தூக்கம் வரும். மெஷின் என்னன்னா எனக்கு உயிர் இல்லை. காலம்பரை வைஃப் எழுப்பி பார்ப்பாங்க உயிரோட இருக்கேன்னு சொல்லி. அந்த மாதிரி நிலையில இருந்தவனாக்க நான். இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் கிட்னி இருக்கு. 35 வயசுல ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகும்போது என் வைஃப் நானும் வந்து போகும்போது நமக்கு தெரிய வந்தது எனக்கு ஒரு கிட்னி தான் இருக்கு. இன்னொரு கிட்னி பர்த்ல இருந்தே இல்ல. 36 வயசு தான் தெரிய இருந்தது. சரியா? சோ இன்னைக்கு நான் திருப்பி அதை ரீசெக் பண்ணி மார்ச் மாசத்துல எடுத்த ரிப்போர்ட், ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எந்த விதமான ப்ராப்ளம் இல்ல எனக்கு. கிட்னி நல்லா இருக்கு. சோ ஹெர்பல் சாப்பிட்டு கிட்னி போயிடுன்னு சொல்றவங்க தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணலாம். நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆரோக்கியமா இருப்பேன். இது என்னோட சுகர் உடனடியாக கம்மியாச்சு. 4 மந்த்ஸ்ல 14 இயர்ஸோட சுகர் கம்மியாச்சு. எனக்கு பிபி கம்மியாச்சு, கொலஸ்ட்ரால் கம்மியாச்சு. மாத்திரைகள் எடுத்துட்டாலும் 4 மாசத்துல மாத்திரை நிறுத்தினேன். பர்மனண்டா மாத்திரை விட்டு இன்னைக்கு இந்த உணவு பழக்கத்துல நல்ல ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல நான் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் வைஃப், எங்க அம்மா இன்சுலின் இருந்திருக்காங்க. என் வைஃப் ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தாங்க. என்னோட பிளட் சுகர் போட்டு 8.4 6.9 இப்போ 6க்கு வந்திருக்கு. சூப்பரான ரிசல்ட் எனக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி வித் திஸ். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 25 கிலோஸ் வெயிட் லாஸ் பண்ணேன்னா நான் வந்து பெர்மனண்டா டயபெட்டிக் இல்லாம ஆகலாம். 5.5 வந்து நான் மாத்திரை போடல, மாத்திரை போடாம 6. இதுக்கெல்லாம் தேங்க்யூ மை கோச்சஸ் டாக்டர் கேகேஆர், டாக்டர் சிவசங்கரி மேம். ஏன்னா அவங்க தான் எனக்கு கரெக்டா கைட் பண்ணி இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டான சொல்யூஷன் வெளியே கொண்டாங்க. ஆர்டிஎஸ் தேங்க்ஸ் டு. என்னோட ரிசல்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ ஆர்டிஎஸ் தேங்க்ஸ் டு ஆல். ஸோ அருமையான ரிட்டர்ன் பேக் டு ஆல் ஆஃப் யூ. இப்போ நம்ம இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறது வந்து ஒரு அருமையான ப்ராடக்ட். நம்ம இந்தியா வந்து பிரபலமா ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரபலம் பட்டது. அது பேர் என்னன்னா ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் வந்து இயற்கை முறையில இருக்கிற சிகிச்சை. இந்த ஆயுர்வேதத்துல இருக்கிற முக்கியமான தத்துவங்கள் என்ன? ஸ்வஸ்தஸ்ய ஸ்வஸ்த ரக்ஷணம். அதாவது நல்லா இருக்கிறவங்களோட உடம்ப கிடக்காம இருக்கிறவங்களையும் பாத்துக்கிறது தான் ஆயுர்வேதம். உடம்ப வந்து சரியில்லாத போது அதை சரியாக்கிறதுக்கு ஆயுர்வேதம் ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணும். ஆனா கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா நல்லா இருக்கிறவங்க ஸ்வஸ்தஸ்ய சுவாஸ்த ரக்ஷணம், அதாக்கும் இதோட மெயின் கிரைட்டீரியா. சரியா? நீங்க பாத்தீங்கன்னா ஹெர்பல் லைஃப் இஸ் வித் தி பர்பஸ் ஆஃப் மேக்கிங் தி வேர்ல்ட் ஹெல்தியர் அண்ட் ஹாப்பியர். எல்லாருக்கும் தெரியும். ஹெர்பல் லைஃப்ல வந்து வேர்ல்ட் ஓவர்ல பல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இருக்கு.
ஆனா 2001ல கொரோனா பீரியட் வந்தபோது 2020ல கொரோனா பீரியட் வரும்போது 2021ல இவங்களுக்கு இது ஒரு சீரியஸான ஒரு தாட் ப்ராசஸ் தான். ஹெர்பல் லைஃப் வந்து 2021 எண்ட்ல பிரித்தி லைஃப் வேற ஆயுர்வேதிக் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க நவம்பர் மாசத்துல. இந்த ப்ராடக்ட் ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அப்போ வந்து இருக்கிறதுல பெரிய ப்ராப்ளம் என்ன பிரீத்திங் ப்ராப்ளம். கொரோனானால நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருந்தது. அப்போ இந்த இம்யூன் ஹெல்த் அண்ட் பிரெயின் ஹெல்த் 2 ப்ராடக்ட் லான்ச் ஆச்சு. பிரெயின் ஹெல்த் வந்து மூல வளர்ச்சிக்கு, இம்யூன் ஹெல்த் வந்து பாடியோட இம்யூனிட்டி லெவல்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேண்டி. ரோக தற்காப்பு சக்தி. அதாவது வியாதிகள்ல இருந்து, நோய்கள்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கிற சக்தி. அது எல்லாமே மூலிகையில தாங்க இருக்குங்க. ஆனா எந்த மூலிகை என்ன காம்பினேஷன்ல போடணும், எந்த இடத்துல வளையற மூலிகை நமக்கு என்ன ஒர்க் பண்ணும், இத முழுமையா கண்டுபிடிச்சு நமக்கு தொகுந்து கொடுத்திருக்கிறது தான் விருத்தி லைஃப். விருத்தினா என்னது? சித்த, விருத்தி, சுத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது சித்தம்னா மனசு. விருத்தினா சரௌண்டிங்ஸ் அண்ட் நம்மளோட பிஹேவியர். விருத்தி லைஃப். லைஃப்னா ஆயுஷ். ஓகே. ஆயுர்வேதத்துல இருக்கிற ஆயுஷ் வந்து நம்ம லைஃப். சோ சித்த, விருத்தி, சுத்தி. மனசும் நம்ம சரௌண்டிங்ஸும் நம்ம ஹேபிட்ஸும் மாத்துறது தான் ஆயுர்வேதத்தோட பிரதானப்பட்ட கடமை. ஓகே. சோ இங்க பார்த்தீங்கன்னா ஹெல்தியர் அண்ட் ஹாப்பியர் நமக்கு வந்து லைஃப் வேண்டி ஹெர்பல் லைஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இங்க முக்கியமா வந்திருக்கிறது என்னன்னா, இங்க ஹெர்பல் லைஃப் விருத்தி லைஃப்ல 2020ல லான்ச் ஆச்சு. 21ல இதோட ஃபுல் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு விருத்தி லைஃப்ல இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, ஆயுர்வேதத்தை ப்ராப்பரா முறைப்படி கத்துண்ட பல ஆயுர்வேதாச்சாரியர்கள் இந்த டீம்ல இருக்காங்க. பல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏன்ஷியன்ட் விஸ்டம், அதாவது நம்ம பழங்காலத்து சொத்து, நம்ம பதஞ்சலியோட ஆயுர்வேதம் இல்லை, மத்த ஆயுர்வேதிக் டெக்ஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட அஷ்டாங்க ஹிருதயத்துல இருந்து எடுக்கப்பட்ட தத்துவங்களை வச்சு இந்த ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இம்யூன் ஹெல்த் தற்காப்புக்கு, பிரெயின் ஹெல்த் மூல வளர்ச்சிக்கு, ஸ்ட்ரெஸ் லெவல் பஸ் பண்றதுக்கு, த்ரிஃபலா 5x பவர் கொண்ட த்ரிஃபலா, அண்ட் இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன இந்த அருமையான ஃபேஷியல் ப்ராடக்ட் ரேஞ்ச். ஓகே. அதாவது ஸ்கின்க்கு நியூட்ரிஷன், அவுட்டர் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. ஓகே. சோ இது வந்து ரொம்பவே அழகான ஒரு ஃபார்மேட்ல நமக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. இந்த அவுட் சைட் நியூட்ரிஷன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஹெர்பல் லைஃப்ல இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாலே கொடுக்கப்பட்ட ப்ராடக்ட் கொடுக்க போறாங்க. சோ இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மென்ட் நமக்கு. இதுவரையிலும் ஹெர்பல் லைஃப் வந்து நாங்கெல்லாம் முன்னாடி இருக்கும்போது நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க வெளியார் நாட்டுல இருந்து கொண்டு வர ப்ராடக்ட். ஆனா இப்போ இந்தியாலே கொடுக்கப்படுது. சூப்பரான ஒரு தருணம் நமக்கு. இந்த மாதிரி ஒரு அருமையான ரேஞ்ச் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். யா. சோ எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கேர் ரேஞ்சில ஹெர்பல் லைஃப் வந்து பிரித்தி லைஃப் பிராண்டுக்கு அண்டரா ஆயுர்வேதிக் நியூட்ரிஷன்ல வராங்க. பிரித்தி லைஃப் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்கின்னோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுப்போம். நம்ம ஸ்கின்ல மவுத் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்கன், ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஸ்கின் இஸ் த செகண்ட் மவுத், த லார்ஜஸ்ட் ஆர்கன் அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். நம்ம உடம்ப காப்பாற்றல ஸ்கின்னோட மிக 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 அற்புதமான ஒரு அவசியமான ஒரு தருணத்துல நம்ம ஸ்கின் இருக்கு. நம்ம உடம்ப காப்பாற்றுறதுக்கு உடம்போட இருக்கிறதுல மிக பெரிய ஒரு ஆர்கன் தான் ஸ்கின். ஓகே. சோ 20ல இருந்து 30 லேயர் ஆஃப் டெட் செல் ஸ்கின்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். நம்ம உடம்புல இந்த அவுட்டர் பாகத்துல நிறைய இடத்துல பேட்சிங் நடக்கும், கருப்பா இருக்கும், சரியா இருக்காது, டோன் சரியா இருக்காது. 20ல இருந்து 30 மேல லேயர்ஸ் இருக்கு நம்ம உடம்புல. இது வந்து டெட் ஸ்கின் செல்ஸ். செல்ஸ் எல்லாம் செத்து கிடக்கு. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இது நம்ம தற்காப்புக்கும் இந்த ஸ்கின் ரொம்ப ரொம்ப அவசியம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம பல விதமான நோய்கள்ல இருந்து அடிபடுறதுல இருந்து நம்மளை காப்பாத்துறது, நம்ம உறுப்புகளை காப்பாத்துறதுக்கு இந்த ஸ்கின் ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஸ்கின்னோட பேக்ரவுண்ட் இங்க பாத்தீங்கன்னா இது நிறைய டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. எதுக்கு நான் சொல்றேன்? ஹேர் ஷாஃப்ட், அதாவது முடிகள் வெளியில வந்திருக்கு. எபிடெர்மிஸ், அதுதான் மேல இருக்கிற இது. இதுல சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். இது வந்து நம்ம கீழே இருக்கிற ஏரியா பேரு டெர்மிஸ் சொல்லுவாங்க. இங்கதான் நமக்கு இந்த வேர்வை கிளாண்ட்ஸ் இருக்கு, மசில்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு. ஹேர் ஃபாலிகல்ஸ் தான் முடி வந்து இங்க இருந்து வளர்றதும். ஹேரோட ரூட் இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போடெர்மியா சொல்லுவாங்க. சரியா? இங்க என்ன டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. பின்ன சென்சரி நர்வ்ஸ் இருக்கு, ஃபைபர் இருக்கு, ஹேர் ஃபாலிகல் ரிசெப்டர் இருக்கு, அடிப்போஸ் டிஷ்யூ, இது எல்லாமே கீழே இருக்கு. சோ இதான் நம்ம ஸ்கின்னோட லேயர். இதை நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கின் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் நன்னா இருந்தால் புறம் நன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஸ்கின் வந்து நன்னா இருக்கணும்னா we have to be better from inside. இன்னர் நியூட்ரிஷன்ல நம்ம ஷேக்ஸ், நம்ம ஃப்ரெஷ், நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவுட்டர் நியூட்ரிஷனுக்கு ஸ்கின் மிக 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 அவசியம். ஓகே. இப்போ அத வந்து சான்று நம்ம ஹெர்பல் லைஃப் வந்து இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச் லான்ச் பண்ணிருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாபெரும் கிளாப்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட், சோ இம்பாக்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் சோஷியல் இன்டராக்ஷன். நிறைய பேர் எனக்கு கலர் டோன் சரியா இல்லை சொல்லி நம்ம வந்து பல பேர்ட்ட போறது இல்ல, மீட் பண்றது இல்ல, பீப்பிள பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல. ஏன்னா எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பல பேருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மாபெரும் சேஞ்ச் கொடுக்க போகுது. இது ஒரு 30 to 40 days ட்ரையல் பேக்ல நீங்க எடுத்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கைமேல் பலனா தெரிய போகுது. சரி, வாட் இஸ் நரிஷ் ஸ்கின்? நம்ம ஸ்கின் வந்து கரெக்டான நரிஷ்மெண்ட்ல ஊட்டச்சத்தோட இருக்குன்னா அது என்னது? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடா இருக்கா? ஃபீல் ஸ்மூத், அதாவது ஹைட்ரேட்டட்னா அதுல தண்ணி சத்து, மாய்ஸ்சரைஸ் சத்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது அது வந்து பஞ்சு மாதிரி இருக்கா, கட்டியா இருக்கக்கூடாது. ஃபீல் ஸ்மூத், ரஃபா இருக்கக்கூடாது. எங்க பேசினாலும் ஸ்மூத்தா, அப்படி குழந்தை ஸ்கின் மாதிரி. கொஞ்சம் பெரியவங்கன்னா கொஞ்சம் ரஃபா இருக்கக்கூடாது, ஸ்மூத்தா இருக்கணும். ஹேஸ் ரேடியன்ஸ் அண்ட் க்ளோ.
என்னோட போட்டோஸ் பார்த்துருந்தீங்கல்ல நீங்க, இந்த உணவை சாப்பிட்டு உள்ளேந்து நான் சரியாகும் போது என்னோட ஃபேஸ் நான் மாறி இருக்கு. இப்ப நான் அவுட்டர் ஸ்கின் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு தோற்றம் என்னோட ஸ்கின்ல வரப்போகுது. ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் யூசிங் இட். தட் இஸ் a new nourished skin, beautiful skin. நம்ம ஸ்கின் வந்து அழகா இருக்கா இல்லையா? பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கா இல்லையா? நிறைய பேர் கருப்பா இருப்பாங்க. கொஞ்சம் டார்க் டோன்ல இருப்பாங்க. ஆனா கலையா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. சோ அந்த மாரி இருக்காங்க பல பேர். நம்ம பல ஆக்டர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி. ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க. மேக்கப் போட்டாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, பட் தே ஆர் கலையா இருப்பாங்க. நிறைய நம்ம கிராமப்புறத்துல இருக்கிற லேடீஸ் கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க. டார்க் கலர்ல இருந்தாலும் கலையா இருப்பாங்க. சில பேர் சிவப்பா இருப்பாங்க. சில பேர் வெள்ளையா இருப்பாங்க. அவங்களும் கலையா இருப்பாங்க. டிஃபரெண்டா. சோ இங்க என்ன நடக்குது? கரெக்ட்டான அளவுல தண்ணி குடிக்கிறது, கரெக்ட்டான அளவுல சாப்பிடுறது, ஊட்டச்சத்துக்கள் கரெக்ட்டா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் நம்ம உடம்புல கரெக்ட்டான ஊட்டச்சத்துக்கள் இருந்து, அத நம்ம பராமரிச்சு நல்லபடியா கொண்டு போனோம்னா நமக்கு ஒரு நல்ல ஸ்கின் கிடைக்கும். சோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரொட்டீன். நம்ம ஸ்கின்ல இருக்கிற ரொட்டீன் என்னது? எப்படி நம்ம பண்ணலாம்? சோ இங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து ப்ராப்பரா நம்ம இந்த ப்ராசஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி குடுப்பாங்க. சோ நம்ம ஸ்கின் கேருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து ஆயுர்வேதத்துல என்னன்னா அப்யங்கா. அப்யங்கானா ஜென்டில் மசாஜ். கீழ இருந்து மேல தேய்க்கிறது. இது ஒரு பர்ட்டிகுலர் மோஷன் தேய்க்கிறது. இப்படி எல்லாம் தேய்க்கக்கூடாது. ஒரு பர்ட்டிகுலர் மோஷன்ல நம்ம ஸ்கின்ன தேய்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால என்ன ஆகுது? ஸ்கின் டோன், அதாவது ஸ்கின்னோட கலரிங் டோன் மாறுறது, கம்ப்ளெக்ஷன், அ அ ஒரு ஒரு மாரி சேஞ்சஸ் இன் த கலர் மாறுது. எலாஸ்டிசிட்டி, இழுத்தானா அழகா வந்து இழுக்கிறது. வலி வருதுல்ல நமக்கு. சரியா? ட்ரைனஸ் ரெட்யூஸ் ஆகுறது. அழுக்கு வெளிய போகுது. போர்ஸ்க்குள்ள நிறைய அழுக்கு இருக்கு. அதெல்லாம் வெளிய போகுது. சோ இத எப்படி பண்ணலாம்? ஸ்கின் கேர் ரொட்டீன அத பத்தி சொல்லிக் குடுக்க போறாங்க. ரொம்ப ஈஸியா உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ பூஸ்ட் பண்றதுக்கு, உங்கள அழகா தோற்றத்துல காட்டுறதுக்கு, உங்கள பிசிக்கல் அப்பியரன்ஸ் செட் பண்றதுக்கு, அண்ட் பெர்சனல் ஹைஜீன் லெவல செட் பண்றதுக்கு, ஏஜிங் வந்து ஸ்லோ டவுன் பண்றதுக்கு இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2ஓ 3ஓ தடவையோ நம்ம ஸ்கின்ன வந்து கிளென்சிங் பண்ணணும். இதுல வந்து நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? உடம்புக்கு தேய்ச்சுக்கிற சோப்ப வச்சு ஸ்கின்ன கிளீன், ஃபேஸ கிளீன் பண்ணுவாங்க. நோ, இட் இஸ் டோட்டலி நாட் அலவுட். ஏன்னா பாடியோட சோப்பு வேற. ஏன்னா பாடியோட ஆர்டர், பாடியோட இது வேற. ஸ்கின் வந்து ஃபேஸ்ல இருக்கிறது வந்து ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கும். அதனால இங்க பாருங்களேன், இப்போ பாடியோட பாத்தீங்கன்னா இப்போ இவ்ளோ பிரஸ் பண்றோம், இவ்ளோ வருது. ஆனா இங்க என்ன ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அவ்ளோ கிடையாது நமக்கு. சோ தி லேயர்ஸ் ஆர் வெரி லெஸ். அதனால ஃபேஷியல் கிளென்சர், ஃபேஷியல் டோனர்ஸ், ஃபேஷியல் மாய்ஸ்சரைசர், ஃபேஷியல் சிரம் இதுதான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும். ஃபேஸ் வாஷ் சொல்லி ஒண்ணு இருக்கு. அது ஃபேஸ் வாஷும் நீங்க எடுத்துக்கலாம். பட் கிளென்சர் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா போயிட்டு போர்ஸ கிளீன் பண்றதுக்கு உண்டான வேலைகள் நான் பண்ணேன். சோ என்ன பண்றது? ஆயில், டர்ட் அண்ட் அதர் பொல்யூட்டன்ட்ஸ். வெளியில தூசி படுது. நிறைய மாசு காற்று ஸ்மெல் வருது. அதெல்லாம் கூட பார்ட்டிகல்ஸோட ஸ்மெல் ஆகும். அத நம்ம சுவாசிக்கிறோம். உள்ள இருந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு நம்ம ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் போடணும். ஆனா வெளியில இருந்து போடுறதுக்கு நமக்கு அது வந்து ஒட்டிக்க முடியாது. அத கிளீன் பண்றது இந்த கிளென்சரால தான் முடியும். ஃபேஸ் வாஷால, நியர் ஃபேஸ் வாஷால முடியாது. ஃபேஷியல் ஸ்கின் கிளென்சர் ஷுட் அக்கம்பனி வித்தவுட் காசிங் தி ஸ்கின் வித்தவுட் எனி இரிட்டேஷன். இரிட்டேஷன் இருக்கக்கூடாது. நார்மலி பாத்தீங்கன்னா நல்ல கிளென்சர்ஸ் இது இருந்தாலும் கொஞ்சம் ஃபேஸ கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணீர் அந்த பசை இருக்கிற மாரி இருக்கும். ஆனா ஃபேஸ் கிளீன் ஆயிருக்கும். சரி, இத நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல வந்து சர்ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் ரிட்டைன் ஆகணும். ஃபேஸ் வாஷ் வச்சு கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் போயிடும். ட்ரை ஆயிடும். உடனே கிரீம் போட வேண்டியிருக்கும். ஆனா இங்க அது கிடையாது. இங்க இந்த கிளென்சர் வந்து இதிலேயே இன்பில்ட் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் ரிட்டன்ஷன் ஃபார்முலா இருக்கு. ஓகே. காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் நம்ம ஸ்கின்ல வருது. நிறைய ரெசிடியூஸ் விட்டு போயிருக்கு. மேக்கப் பண்ண பிறகு அந்த மாதிரி லேடீஸ்க்கெல்லாம். அதெல்லாம் கிளீன் பண்ணனா வெறும் வாஷிங்னால முடியாது. நீங்க வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு டோனர் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ ஃபேஷியல் கிளென்சர் வந்து ஃபெசிலிட்டேட் ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டீஸ். சோ இதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஸ்லைட்ல இருக்கு. நீங்க வேணா காப்பி எடுத்துக்கலாம். டோனர். இப்போ டோனர் என்ன பண்றது? டோன் என்ன பண்றது? டோனிங் வந்து நம்ம உடம்புல ஒரு ஸ்கின்ல வந்து வாட்டர் பேஸ்ட் லிக்விட் which will help after clearing the கிளென்சிங்க்கு அப்புறம் டர்ட் அண்ட் இம்பியூரிட்டீஸ் மைன்யூட்டா இருக்கிறத இந்த டோனர் கிளியர் பண்ணிவிடும். சோ இது என்ன பண்ணலாம் நமக்கு? அடிஷனல் ஸ்கின் கேர் வேண்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஸ்டேஜ் மாய்ஸ்சரைசிங். அதுக்கு முன்னாடி இந்த டோனரை போட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணா போதும் நம்ம டோனரை. உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும் உங்க ஃபேஸ்ல. சரியா? டிஃபரன்ஸ் பண்றதுக்கும் உங்க ஃபேஸ் ஹைட்ரேட் பண்றதுக்கு, அதாவது மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் நம்ம கிளென்சிங் பண்ணும்போது கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத ரீமாய்ஸ்சரைஸ் பண்ணி அத சப்பல் ஸ்வீட்டா சாஃப்ட்டா ஆக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டோனர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது நரிஷ்மென்ட். நரிஷ்மென்ட்னா என்னது? நரிஷ்மென்ட்னா உங்க ஸ்கின்ல வந்து ஃபேஷியல் செரம் யூஸ் பண்றது. செரம்னா என்னன்னா ஸ்பெஷலான ட்ரஸ்டட் ஆயில்ஸ். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்ல காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா பாரபென்ஸ், பாஸ்பேட், சல்பேட் இந்த மாதிரி பல விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் 70% மேல இன்னைக்கு பாராஃபின் யூஸ் பண்றாங்க. பாராஃபின் என்னன்னா லிக்விட் வேக்ஸ். ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். நம்ம பழைய காலத்துல எல்லாம் போடுவோம்ல, ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லி போடுவோம்ல, அதே மாதிரி தான். இட் இஸ் a குட் கண்டக்டர், நோ டவுட் அபௌட் இட். பட் இந்த இடத்துல இது வந்து பலவிதமான நமக்கு ஸ்கின்னுக்கு சேலஞ்சஸ் கொடுக்கிறது. சோ என்ன பண்ணலாம்? இந்த செரம் வந்து நீங்க ப்ராப்பரான ஒரு அபியங்கா, நான் சொன்ன மாதிரி கீழேந்து மேல பிரஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் உங்க ஸ்கின்ல தெரியும். செரம் வந்து நம்ம ஸ்கின்குள்ள டீப்பா பெனிட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நரிஷ்மென்ட் கொடுக்கிறது. நரிஷ்மென்ட்னா ஊட்டச்சத்து கொண்டு போய் சேர்க்கிறது.
இதுல சில பல ஆயில்ஸ் இருக்கு, அதை பத்தி நான் லேட்டர் பார்ட்ல சொல்றேன். உங்க ஸ்கின்ல வந்து wrinkles, pigmentation, signs of aging and retains moisturizer and improves complexion and texture of the skin. Provides even skin tone and many more. அதாவது கரெக்டான ஒரு டோன்ல கொண்டு வரது, ஸ்கின்னுக்கு டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கறது, கம்ப்ளெக்ஷன் மாத்துறது, மாய்ஸ்சரைசிங்கை ரீடைன் பண்றது ஸ்கின்ல. ஸோ ஸ்கின் இன்னும் சாஃப்டாகவும் ஹெல்தியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த செரம் கொடுக்குறது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு டெய்லி ரொட்டீன். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 to 3 டைம்ஸ் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றீங்கன்னா 2 to 3 டைம்ஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் கேன் பி யூஸ்ட் இன் 3 times a day. Serum at least 2 to 1 time a day, and you can use your toner regularly whenever you are going for a meeting. இமீடியட்டா நீங்க ஒரு வெட் வைப்பை வச்சு க்ளீன் பண்றீங்க, இப்போ வெட் பைப் இருக்கு, வெட் பைப் வச்சு நம்ம க்ளீன் பண்றோம்னா பண்ணின உடனே நம்ம வந்து டோனரை ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் தான் டாபிக்கலி அப்ளை. டாபிக்கலி அப்ளைனா மேலோட்டமாக தான் அப்ளை பண்றது, அதை வந்து இது பண்ண மாட்டாங்க, தேய்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் நார்மலா பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஒரே பேட்டர்ல தான் நமக்கு அப்ளை பண்ணணும். கழுத்துக்கும் மூஞ்சிக்கு நம்ம அப்ளை பண்ணது டோனர், கிளென்சர் எல்லாமே. ஓகே, ஸோ ப்ராடக்ட் இன்ட்ரோ. நம்ம ஹெர்பல் லைஃப்ல 4 மருமையான ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேஷியல் கிளென்சர், ஃபேஷியல் டோனர், ஃபேஷியல் சிரம் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ நீங்க உங்களோட ரெஸ்பெக்டிவ் கோச்சஸ்ட இந்த வீடியோ கொடுத்த நான் என்னோட நம்பர் இருக்கு, எங்கிட்ட கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து நம்ம உங்களோட யார் இந்த லிங்க் கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட கூட கேட்டு நீங்க வாங்கிக்கிறேன். இதுல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உங்களுக்கு, இதை பல பேர் கொடுக்கறதுக்கு. அதை பத்தி தெரியறது கூட நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். பர்சனலா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, அண்ட் என்னோட டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல வரும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்க வந்து இந்த 4 ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், எல்லா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டும் எல்லா கிராஸ் செக்கிங் மெத்தட்ஸும் இதுல யூஸ் பண்ணி ப்ராப்பரா செக் பண்ணிருக்கு. ஹைப்போ அலர்ஜெனிக் சேஃப் அப்படின்னா என்ன? அதாவது எந்த விதமான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இதுல கிடையாது. அப்ளைஸ் டு வித் லைஃப் செரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் ஒன்லி. சரியா? நார்மல், ட்ரை, ஆயிலி எந்த விதமான ஸ்கின் காம்பினேஷனுக்கும் இது, ட்ரை ஸ்கின்னுக்கும் இது யூஸ்ஃபுல். கிளினிக்கலி ப்ரூவன். இதை வந்து செக் பண்ணிட்டு பாராபென், சல்பேட்ஸ், தாலேட்ஸ் அண்ட் சிந்தரிக் கலரன்ஸ் இதுல கிடையாது. எந்த விதமான மாசு பொருட்கள் இதுல கிடையாது. ஸோ யூ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட், ஹெர்பல் லைஃப் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரதுனா அது மாபெரும் பெஸ்ட் குவாலிட்டியில இருக்க போற ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வரப்போகுது. கிளினிக்கல் ஸ்டடி என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் இது கொடுத்துருக்கு. ஆல்ரெடி இதை வந்து டெஸ்டிங் ஃபேஸ்ல போன 1 வருஷமா ரெகுலர் இன்டர்வல்ஸ் இதை டெஸ்ட் பண்ணிட்டு பல பேருக்கு ரிசல்ட் கொடுத்த பிறகுதான் இது வந்து லான்ச் செய்யப்பட்டிருக்கு. ஜுடிஷியலி கிராஃப்டட், எந்த விதமான கெமிக்கல்ஸ் கிடையாது. எத்திக்கல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட், இதுல எந்த விதமான அனிமல் ரிலேட்டட் ப்ராடக்டோ, வீகன் ப்ராடக்ட், இது அனிமல் ரிலேட்டட் ப்ராடக்ட் கிடையாது. பால், தயிர் அது கூட கிடையாது. அண்ட் ரா மெட்டீரியல் வந்து ப்ராப்பரான ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் விற்கிறாங்க, யாரு பண்ணிருக்காங்க, எங்கேருந்து வளைஞ்சிருக்கு அது கூட தெரியாது. ஹெர்பல் லைஃப் அப்படி கிடையாது. இதுல இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எந்த சோர்ஸ்ல இருந்து கல்டிவேட் ஆயிருக்கு அங்கேயே அதோட டெஸ்டிங் பண்றாங்க. அதாவது அந்த விதைக்கிறதுல இருந்தே அந்த பிளான்டோட சோர்ஸ் டெஸ்டிங் பண்ண பிறகுதான் இங்க ஹெர்பல் லைஃப்ல இந்த ப்ராடக்ட் வருது. ஸோ அவ்வளவு அளவுக்கு இதுல வந்து ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வச்சுக்கலாம் இந்த ப்ராடக்ட்ல. ட்ரஸ்டட் ஃபார் எஃபிகசி, மோர் தான் 90% யூசர்ஸ் எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆயிருக்கு. ஆனாலும் ஹெர்பல் லைஃப் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க சொல்றாங்க. பண்ணி பாருங்க. ஸோ நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா, சென்னையில வந்தீங்கன்னா, இல்லை எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இது உங்களுக்கு செட் ஆகலை இல்லாத காரணத்தினால அதுக்கு மணி பேக் கேரண்டியோட ப்ராசஸும் இருக்கு. அது நீங்க எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்டார்ஸ்மெண்ட் இதுல வந்து ஆயுஷ் லைசன்ஸ் முக்கியமான விஷயம். நிறைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் மார்க்கெட்ல விற்குது. ஆனா யாருக்குமே இந்த ஆயுஷ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் ரிசர்ச் சென்டரோட அங்கீகாரம், எப்படி நம்ம ஃபுட்டுக்கு எஃபிஷியன்சி கொடுக்குறதோ, பேங்கிங்ல ஆர்பிஐ இருக்கும், ஐஆர்டி இருக்கும், இன்சூரன்ஸ்க்கு அது மாதிரி ஆயுஷ் ப்ராடக்ட் வந்து ஹெல்த்துக்கு, ஸ்கின் ப்ராடக்ட்ஸுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஆயுஷ் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் உண்டான ஒரு அங்கீகாரம் கொடுக்குற ஒரு கவர்னிங் பாடி, கவர்மெண்ட் பாடி, அவங்க அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. இதோட ஆயுஷ் லேபல் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. இதுல வந்து பிரின்சிபல்ஸ் வந்து பியூர்லி ஆயுர்வேதிக் கம்போனன்ட்ஸா எடுத்திருக்காங்க. அது என்னது வரப்போற ஸ்லைட்ல பார்க்கலாம். மாடர்ன் சயின்ஸ் டெக்னாலஜி வச்சு இதை ப்ராப்பரா எல்லாருக்கும் கிடைச்ச ஃபீட்பேக்ல இருந்து தயாரிக்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் மனசார திருப்திகரமா இதை தயாரிச்சிருக்காங்க. வெரிஃபைட் அண்ட் வேலிடேட்டட் பொட்டானிக்கல்ஸ். இதுல யூஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்டும் ப்ராப்பரான குவாலிட்டி, ஆத்தென்டிசிட்டி இருக்கு. அதுக்கு எப்போ வேணாலும் நீங்க செக் பண்றதுக்கு நீங்க இந்த ஆத்தென்டிசிட்டி நீங்க செக் பண்ணிக்கலாம். சரி, ஃபேஷியல் கிளென்சர்ல என்ன இருக்கு? நீம், டர்மரிக், கேம்பர் ஆயில். நீம்னா என்னதுன்னா நம்ம வேப்பிலை. டர்மரிக் என்னது? மஞ்சள். மஞ்சள்ல என்ன மஞ்சள்? கஸ்தூரி மஞ்சள், நார்மல் மஞ்சள், ஆர்கானிக் முறையில தயாரிக்கப்பட்ட எடுத்த அந்த மஞ்சளோட தத்துவங்கள் இதுக்குள்ள இருக்கு. கேம்பர் ஆயில் இதெல்லாம் நீங்க வீட்டுல பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்க ஈஸியா நினைச்சுப்பீங்க, நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி. கிடையாதுங்க. நீங்க பண்ற முறையில நீங்க வாங்குற பொருட்கள் வந்து நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்குவீங்க. நாட்டு மருந்து கடையில என்ன மாதிரி பொருட்கள் வருது, உங்களோட அதோட குவாலிட்டியும் அதோட அஷூரன்ஸும் அதோட கேரண்டியும் உங்களால கொடுக்க முடியாது. என்ன காம்பினேஷன் நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு அது தெரியாது. இதெல்லாம் பண்ண பிறகு நீங்க அதோடக்குள்ள இந்த மாதிரி கேம்பர் ஆயில் இதெல்லாம் வாங்கி போடும்போது, கேம்பர்ல பல விதமான கேம்பர்ஸ் இருக்கு. அதாவது கற்பூரம், கற்பூரத்துல பல விதமான கற்பூரங்கள் இருக்கு. அதுல இருந்து தெளிச்சா எடுத்த எண்ணெய் நமக்கு இதுல கொடுக்கும்போது நீங்க நினைச்சு பாருங்க, அந்த இலையில இருந்து வந்த எண்ணெயாக யூஸ் பண்றாங்க. சோ இதெல்லாம் நீங்க எப்படி தேடி கண்டுபிடிச்சு எப்படி தயாரிக்க முடியும்? பண்ணின பிறகு கூட அதோட காஸ்ட் இதை வாங்குற காஸ்டோட பல மடங்கு ஜாஸ்தி இருக்க போகுது.
ரெகுலரா யூஸ் பண்ண முடியுமானா சந்தேகம் தான். சோ அதனால நீங்க பண்றது எல்லாமே ஓகேங்க. ஆனா ரெகுலரா பண்ண முடியுமானா யார்கிட்ட டைம் இருக்குங்க இன்னைக்கு? சோ இவ்வளவு அருமையான ப்ராடக்ட் உங்களுக்கு தயாரிச்சு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு ஃபேஷியல் கிளென்சர். இதை ஜஸ்ட் டிராப் மூலமா நீங்க எடுத்து தேவையான அளவு மட்டும் சொட்டும், வேணுங்கிறத எடுத்து நீங்க தேய்ச்சி மூஞ்சி ஹெல்மெட் திருப்பி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ கொட்டுறதோ எக்ஸஸ் பிலேஜோ கிடையாது. நேச்சுரல் க்ளோ கிடைக்கும், உங்களுக்கு கம்ப்ளெக்ஷன் கிடைக்கும், ரேடியன்ஸ் கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டியது முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறது உங்களோட ஃப்ரண்ட் சைட்ஸ் எடுத்துட்டு இதை யூஸ் பண்ண தொடங்குங்க. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் கீழே டேட் அண்ட் டைம் போட்டுக்கங்க. அந்த போட்டோல டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப் உங்க மொபைல்ல இருக்கும், வாட்டர் மார்க். அதை ஆன் பண்ணி எடுங்க. இதை பண்ணி யூஸ் பண்ணி 10 நாள்ல ஒரு வாட்டி போட்டோ எடுத்து பாருங்க. உங்க டோன் கம்ப்ளெக்ஷன் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு. எந்த லைட்டிங்ல எடுக்கிறீங்களோ அதே லைட்டிங்ல திருப்பி எடுங்க நீங்க. ஓகே, சோ இதுதான் உங்களோட அந்த மாற்றங்களை உங்களுக்கு முழுமையா காட்டும். சரியா? சோ டீப் கிளென்சிங் பண்ணா உங்க ஸ்கின்ல கிளியர் இம்பியூரிட்டிஸ் எடுக்கலாம். ரொம்ப சாஃப்டா உங்க ஸ்கின்னை விடும். டர்ட், ஆயில் பொல்யூஷன். எனக்கு பிரச்சனையே வந்து நிறைய டிராவல் பண்றதுனால எனக்கு ஆயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும் ஃபேஸ்ல. நான் வந்து இப்போ காலையில இருந்து 3 டிஷ்யூ யூஸ் பண்ணியாச்சு வைப் பண்றதுக்கு. இது வந்து கொஞ்சம் கிளைமேட் மாறிட்டு நமக்கு இதாச்சுன்னா ஆயில் வருது. வேர்வை வரும். ஆனா வேர்வை கம்மியா வருது, ஆயில் ஜாஸ்தி வருது. சோ ஆயிலி ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அடுத்தது ஃபேஷியல் டோனர். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டோனர். இதுல வந்து அலோவேரா, கத்தாழை. கத்தாழையில 200, 300 வெரைட்டி இருக்குங்க இந்தியால. ஆனா எல்லா கத்தாழையும் ஸ்கின்னுக்கு ஓகேனா கிடையாது. நம்ம வெளியில போறோம், கத்தாழை ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம். அந்த இவ்வளவு நிறைய சீனி வேற போடுறோம். உடம்புக்கு என்ன பாதிப்பு கொடுக்கும்? நல்ல நல்லது கொடுக்க பாதிப்பு தான் கொடுக்க போகுது. ஆனா கத்தாழையில இருந்து எந்த மாதிரி கத்தாழை நமக்கு இதுக்கு தேவை, அந்த கத்தாழை என்ன போர்ஷன் அலோவின் எடுத்தது ப்ராப்பரா நமக்கு இந்த ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகுமா? குக்கும்பர். குக்கும்பர்னா வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயோட பல விதமான வெரைட்டிஸ் இருக்கு. நமக்கு ஸ்கின்னுக்கு எந்த வெள்ளரிக்காய் தேவை, எந்த மாதிரி முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கு, எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஊருக்கு வெள்ளரிக்காய் விளையாடுறதுங்க. அந்தந்த ஊர் தண்ணிக்கு தகுந்த மாதிரி அந்த வெள்ளரிக்காய் மாறுது. ஏன் திருநெல்வேலி திருநெல்வேலி தான் டேஸ்ட் நல்லா இருக்கு, மதுரையில் எதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு? நீங்க யோசிங்க. அந்த ஊர் தண்ணி, அந்த ஊர் வாக்கு, அந்த ஊர் காத்து, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பொட்டாஷ் ஆலம். இது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அந்த வீட்டுல எல்லாம் வைப்பாங்கல்ல வெளியில, அது என்ன சொல்லுவாங்க, திருஷ்டிக்கு வேண்டி வைப்பாங்க. படிக்கக்கல். அந்த மாதிரி ஃபேஸ் வந்து நல்லா ஷேவ் பண்ணி முடிச்ச பிறகு தேய்ச்சி விடுவான். நமக்கு காரமா இருக்கும். நினைச்சு பாருங்க, அது காரம் பிளஸ் கூலிங் கெப்பாசிட்டி கொண்டது. இந்த பொட்டாஷ் ஆலம் வந்து ஒரு ஆக்சுவலி கெமிக்கல் காம்பவுண்ட், பட் நேச்சுரல் கெமிக்கல். ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் நம்ம ஃபேஸ் வந்து படிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது இந்த ஃபேஷியல் கவுண்டர் தான் இருக்கு. ஸோ இது என்ன பண்ண நமக்கு அப்சார்ப்ஸ் அண்ட் பூஸ்ட் ஹைட்ரேஷன். நம்மளோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டா நம்ம ஸ்கின்ல போயிட்டு ஹைட்ரேஷன் கொடுக்கும். அதாவது ஸ்கின்னுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சரியா? நெக்ஸ்ட் கிளீன் ஆக்கும், சப்பல் ஆக்கும். சப்பல்னா ரொம்ப லைட்டா தொடும்போது அழகா அந்த குழந்தைய தொடர மாதிரி இருக்கும். ஓகே, ஜென்ட்லி கண்டிஷன் த ஸ்கின். ஓவர் த பீரியட் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் கண்டிஷன் ஆகும். உங்க ஸ்கின்ல மாய்ஸ்சர் ரீடைன் ஆகிறதுக்குண்டான ஒரு அருமையான சப்ஸ்டன்ஸ் இதுக்குள்ள இருக்கு. இதுல ஒரு விதமான ஒரு நல்ல ஸ்மெல், மேண்டரின் ஸ்பிளாஷ், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்மெல். நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது ஃபேஷியல் செரம். செரம் வந்து ஒரு ஆயில். இதுல வந்து நமக்கு 4 விதமான ஆயில்ஸோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க இதெல்லாம் வாங்க போனீங்கனால எவ்வளவு ரூபா காஸ்ட் ஆகுது நினைச்சு பாருங்க. அண்ட் பிசுபிசுப்பு உங்களுக்கு அதுல வரும். இதுல அது கிடையாது. எப்படின்னா அந்த மாதிரி முறையில தயாரிக்கப்பட்டிருக்கு. செசமி ஆயில், நம்ம எள்ளுல இருந்து எடுக்கப்பட்ட நல்லெண்ணெய். 2வது உங்களுக்கு ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து இம்போர்ட்டட் ஆயில், அது இந்தியால கிடைக்காது. ஆலிவ் ஆயில் இதுல இருக்கு. ஆல்மண்ட் ஆயில், பதாம்ல இருந்து எடுக்கப்பட்ட ப்ராப்பரான பதாம் எண்ணெய். நீங்க பதாம் தேல் வந்து நம்ம வாங்கிக்கிறோம்ல, அதை போட்டுக்கலாம்னா அதுலயும் பாராஃபின் தான் கலக்குறாங்க. வெளியில இருக்கிறது எல்லாமே ப்ராப்பரா அரைச்சு எடுத்த நல்ல குவாலிட்டி பதாம்ல இருந்து எடுத்த எண்ணெய் தான் இது. குங்குமாதி தைலம். குங்குமாதி தைலம்னா இது வந்து ஆயுர்வேதிக் அபியங்கத்துல ஒரு முக்கியமான விஷயம். குங்குமாதினா நம்ம கேசர், சாஃப்ரானோட ஆயில். மிக 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 அற்புதமான ஆயில் இது. இதெல்லாம் பல காஸ்ட்ல இருக்குது. அதனால இது ஒரு காஸ்டும் கொஞ்சம் அந்த ஃபேக்டர்ஸ்னால இருக்கு. ஆனா இது ஜஸ்ட் டிராப்பா நீங்க எடுத்து யூஸ் பண்ணி நீங்க தேய்ச்சிக்கலாம் உங்க ஸ்கின்ல. ஓகே, உங்க ஃபைன் லைன்ஸ் ஏஜிங் ஆகும்போது உங்க ஸ்கின்ல இருந்து ரிங்கிள்ஸ் கம்மியாக்கும், ஃபைன் லைன்ஸ் கம்மியாக்கும், ஸ்மூத் அண்ட் ரேடியன்ட் இல்லுமினேட்டிங் ஸ்கின், நல்ல ஒரு லைட் கொடுக்குற ஸ்கின்னா மாத்தும், பிரைட் ஸ்கின்னா மாத்தும். பிக்மெண்டேஷன், உடம்புல கருப்பு பேச்சஸ் இருக்கு, கலர் மாறி இருக்கு, ஒரு பர்டிகுலர் பேச்சஸ் அது சரியாகலாம். நல்ல ஸ்கின் டோனை மாத்தலாம். நல்ல பிரைட் அண்ட் டல் ஸ்கின்ல பிரைட்டன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெக்ஸ்சர், ஸ்கின்னோட ஒரு பேட்டர்ன், ஒரு சொரசரப்பா இருக்குன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு அண்ட் மாய்ஸ்சரை ரீடைன் பண்றதுக்கு உண்டான தன்மைகள் இருக்கு. சரியா? தண்ணி உள்ளே இருக்கும், ஸ்கின் சாஃப்டா இருக்கும். ஓகே, இதை தேய்ச்சா அப்படியே உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு இருக்கானா கிடையாது. அந்த ஒரு தவறு இதுல இல்ல. டீப் நரிஷ்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். அப்படியே 2 சொட்டு இங்கே ஒன்று போட்டு கழுத்துல இருந்து நீங்க மூஞ்சிக்கு அபியங்கம் மாதிரி மசாஜ் பண்ணிக்கணும். லாஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர்ல அலோவேரா இருக்கு, கத்தாழை நான் சொன்ன மாதிரி, ஆல்மண்ட் ஆயில் இருக்கு, கூட கனகா ஆயில் இருக்கு. கனகா ஆயில் வந்து கோல்டு. கனகான சன்ஸ்கிருத்ல கோல்டு. கோல்டு ரிலேட்டட் ஒரு தத்துவங்கள் கொண்ட ஒரு மல்டிபிள் ஆயிலோட மிக்சர் ஆகுது. அதோட டீடைல் என்னது நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது அதுல நீங்க பார்த்து கத்துக்கலாம். இதுல வந்து ஸ்டிக்கினஸ் இருக்காது, பிசுபிசுப்பு இருக்காது. நல்ல மார்க்கெட் ஏதாவது பிராண்டோட வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ஒட்டும் நமக்கு. ஆனா இதுல அது கிடையாது. ஒட்டுறது இல்ல, வழுவழுப்பு இருக்கு, அது கிடையாது. ஸ்மூத்தா வச்சுக்கும். நேச்சுரல் க்ளோ, உங்க ஸ்கின்னோட ஆக்சுவல் கலர் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அண்ட் ஸ்கின் டோன் ஓவர் த பீரியட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்ல வந்து கலரிங் மாறும், உங்களோட டோன் மாறும். ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பிஹெச் இருக்கு. இந்த பிஹெச் தான் என்ன, பொட்டன்ஷியல் ஹைட்ரோஜன்.
உங்க ஸ்கின்னுக்கு தேவையான pH இதுல இருக்கு. சரியா? அது என்னன்னா நம்ம பாடியோட அல்கலைனிட்டி லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு இது சூட் ஆகுது. சரியா? காமன் கிளைம்ஸ் என்னது? இதுல வந்து பாரபென்ஸ் கிடையாதுங்க, சல்ஃபேட் கிடையாது, ஹாலைட்ஸ் கிடையாது, உங்களுக்கு பாஸ்பேட்ஸ் கிடையாது, எந்த விதமான சிந்தெடிக் ட்ரெஸ் லைட்ஸோ கலரோ கிடையாது, மினரல் ஆயில் கிடையாது இதுல. அண்ட் டெர்மடாலஜிக்கலி சேஃப் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ், ஹைப்போ அலர்ஜெனிக் அண்ட் கிளினிக்கலி ப்ரூவன். எந்த விதமான மாசு பொருட்கள் இதுல கிடையாது. நீங்க இந்த பேட்ச் டெஸ்ட் எடுத்து கூட நீங்க செக் பண்ணலாம். ஹெர்பல் லைஃப் வந்து உங்களுக்கு பிரான்ச்லயோ நம்ம நியர் ஆஃபீஸ்லயோ கார்பரேட்லயோ போனீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்றதுக்கான விஷயங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா gcs@herbalife right2@herbalife.com நீங்க அனுப்பி அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு இதை நீங்க ட்ரை பண்றது. ஸோ நம்ம சண்டேஸ் வந்து இது வந்து இங்க சென்னையில கிரகமாகத்து நம்ம சென்டர்ல ட்ரையல் பேக் கூட கொடுத்துருக்கோம் பல பேருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் இதோட முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்னோ ரெண்டோ பம்போ நீங்க பண்ணிட்டு கிளென்சர் வந்து உங்க கையில எடுத்துட்டு நல்ல தண்ணி வச்சு அதை நல்லா இது பண்ணி பத வர மாதிரி அதாவது நுர வர மாதிரி பண்ணிட்டு மூச்சு வந்து 2 to 3 டைம்ஸ் டே கிளீன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டோனர் எப்படி யூஸ் பண்ணலாம்னா கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு ஃபேஸ பேட் ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே வந்து இப்படி தொடக்காதுங்க, இப்படி பேட் ட்ரை துணி வச்சு இப்படி பேட் ட்ரை பண்ண பிறகு ப்ராப்பரா பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட டோனரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பஃப் மாதிரி வரும். கொஞ்சம் டிஸ்டன்ஸை வச்சு நீங்க 2 to 3 டைம்ஸ் டே நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளீன் பண்ணணும்னா காட்டன் பால்ல போட்டு நீங்க இப்படி கூட கிளீன் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா செரம் வந்து 2 டிராப் கையில போட்டு நல்லா தேய்ச்சிட்டு கழுத்துல இருந்து இப்படி மேல அபியங்க மசாஜ் சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. கீழே இருந்து மேல ஒரே போர்ஷன்ல பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் மாய்ஸ்சரைசர் நீங்க உங்க கையோட சைட்லயோ இல்ல கையிலயோ எடுத்துட்டு நல்லா பெரட்டிட்டு நீங்க அதே மாதிரி கீழே இருந்து மேல ஒரு 5 மினிட்ஸ் கேப்ல இதை பண்ணுங்க. கரெக்டா இருக்கும், ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அது அப்சார்ப் ஆகணும் உங்க ஸ்கின்ல. அதுக்கு பிறகு பண்ணுங்க. ஒரு மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 5 to 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு ஆயிடும். ஸோ ஃபேக்ட் ஷீட்ஸ் இதை பத்தி டேங்லர்ஸ் கம்பெனி போஸ்டர்ஸ் எல்லாமே கம்பெனி கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஒரு பிளான் வீடியோஸ் கூட இருக்கு. ஸோ நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோஸ் நிச்சயமா பிடிச்சிருக்கும். ஸோ என்னோட டீடைல்ஸ் என்னோட பேக்ரவுண்டு எல்லாமே இதுல நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து சென்னை கிரகம்பாக்கத்துல இருக்கேன். ஹெர்பல் லைஃப்ல நீங்க ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து உங்க குடும்பத்துக்கு 42%, 50%, 15%, 25%, 35% இந்த மாதிரி லெவல்ல டிஸ்கவுண்ட்ஸ்ல போய் இந்த ப்ராடக்ட் வாங்க விருப்பப்படுறீங்க அண்ட் லைஃப் டைம் இந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணி உங்க குடும்பத்தை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போக விருப்பப்படுறீங்கன்னா இதுல ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கு. ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாம நல்ல டாக்டர்ஸ் கம்யூனிட்டியோட லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கு. ஸோ இதை விடாதுங்க, மிஸ் பண்ணாதுங்க. We are there to wait for you and we are there to help you out. நல்லா கத்துக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யங் ஏஜ் பீப்புள், ஓல்ட் ஏஜ் பீப்புள், மிடில் ஏஜ் பீப்புள், லேடிஸ், ஜென்ஸ், புதுசா முடிச்ச கிராஜுவேட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பர்சனலா வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். கிரேட் டே. பாய். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் அண்ட் மை ஃபேஸ்புக் குரூப் லிங்க் இதுல அனுப்பியிருக்கேன். ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஹெல்த் பத்தி தகவல் இருக்கு. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.